திமுக காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் என்ன மாதிரியான டிமாண்ட்லாம் வச்சிருக்காங்க, இதை சமாளிக்கிறதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் மூத்த அமைச்சர்களும் தலைமைச் செயலகத்துல சீக்கிரட்டா ஒரு பக்கா பிளான் போட்டிருக்காங்க. அது என்ன மாதிரியான பிளான் போட்டிருக்காங்க? காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா, இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? இதை பத்தி மக்களோட எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்கு? ஹாய், நான் உங்க தேவா. வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி காலம் மே 10ஆம் தேதியோட முடிய போகுது. இதுக்கப்புறமா அவர் ஆட்சிக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்காளம் இந்த 5 மாநிலத்துக்கும் ஏப்ரல் மாதத்திலேயே தேர்தலை நடத்துறதா முடிவெடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம். இதை 5 பல்வேறு கட்டங்களா நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல 2ஆம் கட்ட தேர்தலா இந்த வாக்குப்பதிவு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த தேர்தல் எந்த மாதிரியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த தேர்தல் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த பிப்ரவரியோட லாஸ்ட் வீக்லயோ இல்ல மார்ச்சோட ஸ்டார்டிங்லயே தேர்தல் ஆணையம் அறிவிக்க போறதா சொல்லியிருக்காங்க. திமுக எப்பவுமே களப்பணி அப்படின்னா அவங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல, அந்த மாதிரி தீயா வேலை செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த முறை அவங்க ஒரு தேர்தல் பிரச்சாரமா இருக்கட்டும், இல்ல இந்த இடைக்கால பட்ஜெட் இதுவா இருக்கட்டும், இன்னுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எடுக்காம இருக்காங்க. ரொம்பவே ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஏன்னா திமுகவுக்கு இப்ப காங்கிரஸ் ரொம்ப பெரிய தலைவலியா இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க கூட நாங்க கூட்டணியில இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அது மட்டும் இல்லாம 41 தொகுதி வேணும், 2 ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி போதும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட கோரிக்கையை அடுக்கிட்டே போறாங்க. இதுக்காக திமுக ரொம்ப பெரிய தலைவலியில இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா மத்த கட்சிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சும்மா நீ 2 சீட்டு 3 சீட்லாம் கொடுத்தீங்கன்னா நான் கூட்டணியில இருக்க மாட்டோம், எங்களுக்கும் டபுள் டிஜிட்ல நீங்க தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற கூட்டணியில இருக்க கட்சிகளும் திமுகவுக்கு ரொம்பவே ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம், காங்கிரஸ் 41 தொகுதி கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பா ஒர்த்து தான். காங்கிரஸ் இப்ப ரொம்பவே வளர்ச்சியா இருக்காங்க. திமுக ஆட்சியில இருக்கிறதுக்கு காங்கிரஸ் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸோட வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10.69. ஆனா பாஜகவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாஜக 11.24. அவங்க பாஜகவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க காங்கிரஸோட சைடுல இருந்து. அதனாலதான் அவங்க 41 தொகுதி கேட்டிருக்காங்க. நீங்க 41 தொகுதி கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எங்களுக்கு 35 தொகுதியாவது கொடுக்கணும், அப்பதான் நாங்க கூட்டணியில இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. திமுக சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல்ல அதாவது டெல்லியில ஆளும் கட்சியா காங்கிரஸ் இல்லாட்டியும் ஒரு எதிர்க்கட்சியா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் காங்கிரஸ் தான். ஆனா நீங்க நாங்க கேட்கிற கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப வருத்தம்பா அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப ரீசெண்டா சென்னை தலைமைச் செயலகத்துல மூத்த அமைச்சர்களும் நம்மளோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சீக்கிரட்டா ஒரு மீட்டிங் ஒன்னு போட்டிருக்காங்க. அதுல மூத்த அமைச்சர்கள்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலைவரே அண்ணே நமக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி, காங்கிரஸ் எதுக்கு, அவங்களால நமக்கு என்ன யூஸ், அவங்கள பேசாம கலட்டி விட்டுருவோம், அவங்களாலதான் பாஜக இருந்து நமக்கு இந்த இடி இன்கம் டாக்ஸ் ரைடு அந்த மாதிரி ஏகப்பட்ட குடைச்சலை கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் நம்மளோட கூட்டணியில இருக்க ஒரே காரணத்தாலதான், அவங்கள கழட்டி விட்டனா நமக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு பிரஷரும் இருக்காது, நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மூத்த அமைச்சர்கள் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளா அவங்கள போ அப்படின்லாம் சொல்ல வேண்டாம், அவங்களா போறாங்க அப்படின்னா போட்டும், அவங்கள தடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு பிளானை போட்டாங்க அப்படின்னா, போன முறை 25 தொகுதி காங்கிரஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க காங்கிரஸ் கூட்டணியில இருந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த 25 தொகுதி அப்படிங்கிறது திமுகவுக்கு லாபம் தான். இப்ப புதுசா யாராவது கூட்டணியில வந்தாலோ இல்ல ஆல்ரெடி கூட்டணியில இருக்கவங்க எங்களுக்கு இந்த மாதிரி 2 சீட்டு 3 சீட்டே கொடுக்குறீங்களே கொஞ்சம் அதிகமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம பிரிச்சு கொடுத்துட்டு போயிடலாம், ஒரே கல்ல நமக்கு 2 மாங்கா ஆச்சு அப்படிங்கிற ஒரு பக்கா பிளான்ல தான் திமுக இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பத்தி அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஆனா ஏன் காங்கிரஸ் திமுகவை தொங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரியல. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம சேனல்ல இப்ப ரீசெண்டா நம்ம ஒரு ஓட் போல் ஒன்னு நடத்தி இருந்தோம். காங்கிரஸ் யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நாங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். தாவேகா, திமுக, காங்கிரஸ் தனித்து போட்டி, ஆணியே புடுங்க வேணாம், இதுல எதுவுமே
இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தோம். இதுல மெஜாரிட்டியா மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 81% பேர் வந்துட்டு தாவேகாவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக வந்துட்டு 10% கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்து போட்டி ஒரு 4%. இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5% பேர் சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்துட்டு காங்கிரஸ் வந்து தாவேகாவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இது காங்கிரஸுக்கு ஏன் இன்னும் புரியல அப்படிங்கிறது தான் தெரியல. தாவேகாவோட கூட்டணி வச்சா கண்டிப்பா தாவேகாவும் இந்த முறை நல்லா ஜெயிப்பாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு இதாவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாரோட கருத்தாவுமே இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு தெரியல. இந்த தேர்தல்ல எப்பவுமே இல்லாத ஒரு மாற்றமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா யங்ஸ்டர்ஸோட ஓட் எல்லாமே வந்துட்டு சீமான் அவர்களோட பேச்சை கேட்டு சில்லறை சிதற விட்ட யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இப்ப வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரோட பக்கம் வந்துட்டாங்க. பெண்களோட ஓட்டு என்னதான் திமுக வந்துட்டு எலெக்ஷன் வந்தா சின்ராச கையில பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் அந்த மாதிரி எல்லாம் பெண்களுக்கு கொடுத்தாலுமே பெண்கள் எல்லாருமே வந்துட்டு தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுற நிலைமையில தான் இருக்காங்க. சோ இந்த தமிழக வெற்றி கழகம் தான் 2026ல ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாவே இருக்கு. உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.